ஆலயத்தில் சுத்திகரிப்பு. தேவன் தங்கும் இடம் ஆலயம். தேவன் மனிதரை சந்திக்கும் இடம் ஆலயம். பாவிகள் சபையில் நிலைநிற்க முடியாது. ஏனென்றால் சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எனவே தேவாலயத்தில் ஒரு சுத்திகரிப்பு, சபையில் ஒரு சுத்திகரிப்பு அவசியமாய் இருக்கிறது. சபையை நடத்துகிற போதகர்கள், மீட்பர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், வாலிபர்கள், சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சபை முழுவதும் கர்த்தரால் ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிப்பு, ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினால் ஒரு சுத்திகரிப்பு, வசனத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகும்படி இன்றைக்கு நாம் போகிற சபையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் விரும்புகிற ஸ்தலமாக, தேவன் வாசம் பண்ணுகிற சபையாக, தேவன் எழுந்தருளுகிற சபையாக மாற வேண்டும். ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாக வேண்டும். எழுப்புதலுக்கு ஆயத்தமாக வேண்டும். வருகைக்கு நம்முடைய சபை ஆயத்தப்பட வேண்டும் என்ற எல்லா காரணத்திற்காகவும் நம் சபையில் ஒரு சுத்திகரிப்பு வரும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் சபையை சுத்திகரித்து கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார்.